ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அதோட நம்ம இந்த கறி மசால் பட்டைகளை சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிஞ்சு வருது. இதோட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கறி மசால் பட்டையெல்லாம் நல்லா மணத்துக்காண்டி போடுறோம். நல்லாவே மணம் வருது. நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதோட நம்ம ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். தக்காளி போட்டதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள், ஜீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து உடச்சி ஊற்றுனதுமே நீங்கள் வந்து கிளறி விட்டுறக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கேன். உடச்சி ஊற்றுனதுமே நம்ம கிளறிட்டோம்னா முட்டை வந்து தூள் தூளாக போயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடந்தால் தான் சாப்பிடையில் நமக்கு நல்லாயிருக்கும். நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதோட நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்தோம். இப்போ வந்து நான் காரத்துக்கு மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். முட்டை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. இப்படி கிண்டி விட்டுக்கிட போகிறோம். நல்லாவே பொரிஞ்சிருச்சு முட்டை. நம்ம முட்டை சாதத்துக்கு முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸில் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான முட்டை சாதம் ரெடி. நம்ம இப்போ இதோட ஒயிட் ரைஸ் போட்டு கிளறிக்க போகிறோம். நான் வந்து சாதாரண ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணனாலும் பண்ணலாம், இன்னும்
ருசியாக இருக்கும். நான் வந்து சாதாரண ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து போட்டு கிளறிக்கிடலாம். நல்லா கிளறியாச்சு. நமக்கான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முட்டை சாதம் சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.